ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, மே துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேங்க அத்தாவே. மட்டும் எங்களுக்கு ஜீவன் சுகம் பலம் தந்தீங்க. நன்றி அப்பா. நீ தந்த ஜீவனுக்காய், சுகத்துக்காய், பலத்துக்காய் கோடா கொடி தோற்றுறோம் ஐயா. ஏசப்பா உமக்கு தோற்றுறோம். அறிவது நித்திய ஜீவன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலே இப்படி சமூகத்தில் வருகிறேன். கண்மணி போல காத்தீங்களே, நன்றி அப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்ப்பா. இந்த வேலை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். வசனத்தை தியானிக்க இருக்கிறேன். ஆவியானவரை ஒத்தாசையாக இருந்து ஆண்டவரே, எங்களை வசனத்தை நீர் எங்களுக்கு பிரசப்படுத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். சுத்த இருதயத்தை தாங்கப்பா. நிலவரமான உம்முடைய ஆவியை எங்கள் உள்ளத்தில் ஊற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிகே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும், அதாவது வெள்ளிக்கிழமை காலை 8லிருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். கடந்த காலங்களிலே நாம் ஆகமங்களில் 5 ஆகமங்கள், அந்த 5 ஆகமங்களை நம்ம ஆராய்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். 5 ஆகமத்தில் இப்போ கடைசி ஆகமம் உபாகமம். அதில் நம்ம அதில் தேவனுடைய வசனங்களை நம்ம ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். கடந்த காலங்களில் நம்ம 11 அதிகாரம் வரைக்கும் முடிச்சிட்டோம். இதில் 34 அதிகாரம் இருக்கிறது. அதில் நம்ம 11 அதிகாரம் முடிச்சிட்டோம். இன்றைக்கி 12ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசித்து தியானிக்க இருக்கிறோம். உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் பூமியிலே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கை கொண்டு நடக்க வேண்டிய கட்டளையின் நியாயங்கள் ஆவன. நீங்கள் துரத்திவிடும் ஜாதிகள் தங்கள் தேவர்களை செவித்த உயர்ந்த மலைகளின் மேல் மேடுகளின் மேலும் பச்சையான சகல மரங்களிலும் கீழுமுள்ள இடங்களுமெல்லாம் சுற்றிலும் அழித்து அவள் பலிபீடங்களை இடித்து அவள் சிலைகளை தகர்த்து அவள் தோப்பு அக்கினியால் சுட்டெரித்து அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை நொறுக்கி அவர்களின் பெயரும் அவரோடு இராமல் அழிந்து போகும்படி செய்ய கடவீர்கள். உங்கள் தேவனாய கர்த்தருக்கு நீங்கள் அப்படி செய்யாமல் உங்கள் தேவனாய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும் உங்கள் சகல கோத்திரங்களையும் தெரிந்து கொள்ள ஸ்தலமாகிய அவருடைய வாசத்தலத்தையே நாடி அங்கே போய் அவர்கள் உங்கள் சர்வாங்க தகன பலிகளையும் உங்கள் பலிகளையும் தசமபாகங்களையும் உங்கள் கையில் எடுத்து படைக்கும் படைப்புகளையும் உங்கள் பொருத்தனைகளையும் உங்கள் உற்சாக பலிகளையும் ஆடு மாடுகளையும் தலையீட்டுகளையும் கொண்டு வந்து அங்கே உள்ள தேவனாய கர்த்தர் சந்நிதியிலே புசித்து நீங்கள் கையிட்டு செய்து உங்கள் தேவனாய கர்த்தரை உங்களை ஆசீர்வதித்துமான யாவுக்காகவும் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷப்படுவீர்களாக. இந்த பாகத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மோசே இந்த ஆகமங்கள் எழுதினது. ஆனாலும் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறான். அவன் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது, ஆண்டவர் சொல்லிட்டார் முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனாலும் அதுக்கு முன்னாடி யோர்தானை கடக்கிறதுக்கு முன்னால் அந்த ஜனங்களை பார்த்து இதை சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தருக்கு நீங்கள் சுதந்திரிக்கப்படுகிற தேசத்திலே பூமியின் உயிரோடு நாளமெல்லாம் கை கொண்டு நடக்க வேண்டிய கட்டளையின் நியாயங்கள் ஆவன. நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், மனுஷன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கை கொண்டு நடக்க வேண்டிய நியாயங்களான அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறான். நீங்கள் சுதந்திரத்தை கொடுக்குற தேசத்திலே நீங்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கை கொண்டு நடக்க வேண்டிய கட்டளையின் நியாயங்களே ஆவன. ஆண்டவரே ஒரு சித்தம் வச்சுருக்கார் மனுஷனுக்கு. அவர் சித்தத்தின்படி தான் செய்யணும். நம்ம சித்தத்தின்படி செய்ய முடியாது. நாம் என்ன செய்யணும், ஆண்டவருடைய பிள்ளைகள் நித்திய ஜீவனுக்குள் நம்ம எல்லாருமே பிரவேசிக்கணும். அதுதான் நம்மளுக்கு முழுவதுமே ஆண்டவர் சொல்கிற இது. இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் இவங்க கானான் போய் சேரணும். அதுதான் அவங்களுக்கு சுதந்திரிக்க போகிற தேசம்னு சொல்லியிருக்கிறார். அது தேவன் அறிவார். அதனால் அவங்க என்ன சொல்கிறாருன்னா, நடக்க வேண்டிய கட்டளையின் நியாயங்கள் ஆவன. நீங்கள் துரத்தி விடும் ஜாதிகள் தங்கள் தேவர்களை செவித்த உயர்ந்த மலைகள் மேலும் மேடுகள் மேலும் பச்சையான சகல மரங்களின் கீழும் இடங்களெல்லாம் முற்றிலும் அழித்து, அதாவது அந்த தேசத்தில் குடியில் இருக்கிற ஜனங்கள் எப்படின்னா, உயர்ந்த மலை அங்கே என்ன செய்வாங்கன்னா விக்கிரக ஆராதனை வச்சுருப்பாங்க. அதான் அதை சொல்கிறார். என்ன செய்யணும்னா, ஜாதிகள் தங்கள் தேவர்களை செவித்த உயர்ந்த மலைகள் மேலும் மேடுகள் மேலும், ஒரு மேடு இருக்குன்னா அங்கே ஒன்று வச்சுருப்பாங்க, உயர்ந்த மலை வேலை வச்சுருப்பாங்க. இப்போமா அதை நம்ம காண்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் இது சிஸ்டாண்டமாக நடந்தது, அப்படி இருக்குது. ஆனாலும் ஆண்டவருடைய பார்வையில் அதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அவர்கள் செய்யக்கூடியபடி நீங்கள் செய்யக்கூடாது, நீங்கள் எங்களுடைய சொந்த ஜனங்கள்னு சொல்கிறார். அதனால தான் மேடுகள் மேலும் பச்சையான சகல மரங்களும் கீழும், பச்சை மரங்கள் நிறைய மரம் சோலை இருந்துச்சுன்னா அங்கே ஒன்று வச்சுருப்பாங்க. அவங்க சேவிப்பாங்க. அந்த பச்சையான அவங்க சேவிப்பாங்க. அவங்க என்னென்னா சிருஷ்டியை தொழுது சேவிப்பார்கள், சிருஷ்டிகரை தொழுது சேவிக்க மாட்டாங்க. நாம் நினைச்சிடும்
சிருஷ்டிகரை, அதை உண்டாக்கின தேவனை நாம் நினைச்சனோம் தொழுது கொள்ள வேண்டும். அவங்கள் சிருஷ்டியை தொழுது கொண்டார்கள் ரோமருக்கு எழுந்த நிருபத்தில் பவுல் இது அழகாக சொல்வார். அதனால தான் ஆண்டவர் முன்னக்கூட்டியே பழைய ஏற்பாட்டில் இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லி வச்சுருக்கார். பச்சையான சகல மரங்களுக்கும் இடங்களும் எல்லாம் முற்றிலும் அழித்து, ஒன்றுமே இல்லாமல் அழிச்சிடணும், அது தேவையில்லை. தேவனாய கர்த்தரை மட்டும், அவரை முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு சரீரத்தில் அவரத்தில் அன்பு கூறணும். அது மற்ற எல்லாம் உங்களுக்கு வேண்டியதில்லை. விக்கிரகனையோ மனதை செலுத்தக்கூடிய மாயான காரியங்களிலோ நம்ம என்ன சொன்னால் இடறி விழக்கூடாது. உன்னுடைய நன்மைக்கு தான் சொல்கிறாரு. அப்படி நம்ம இது பண்ணிக்கிடணும். ஆனால் இப்போ அதுலேருந்து என்னென்னா அவங்களுக்கு கண்ணி அப்படின்னு சொல்கிறார். நீ அதில் மாட்டிக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறக்கான்னு சொல்கிறார். அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவள் சிலைகளை தகர்த்து அவளை தோப்பு அக்கினியால் சுட்டெடுத்து, அவளை தோப்பு அக்கினியால் சுட்டு தீனால் கொடுத்து, அது வேண்டாம், அது நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம்னு சொல்கிறார். அதனால் அதை அழிச்சிருன்னு சொல்கிறார். தோப்பில் அக்கினியால் சுட்டெடுத்து அவர்கள் தேவலை விக்கிரகங்களை நொறுக்கி அவர்கள் பேரும் அவருடைய இராமல் அழியும்படி செய்ய கடவீர்கள். நீ எப்படிலாம் போய் செய்யணும். நீ கானான் தேசத்தில் பிரவேசிக்கும் பொழுது அந்த தேசத்தின் குடிகள் அதை கக்கி போட்டது. அவங்க அதிகமாக பாவம் நிறைவேறின உடனே அவங்கள கக்கி போட்டு, இப்போ இந்த உலகத்தில் பாவம் அக்கிரமம் மிகுதியாயிற்று. அதனால் ஆண்டவர் எப்போ அழிக்க போகிறான்னு தெரியாது. ஒரு நிமிஷத்திலே அழிஞ்சிடும். ஒரு நிமிஷத்தில் அந்த லோத்து பார்த்தாமில்ல, அதே மாதிரி லோத்துக்கு தெரியுமா, தெரிஞ்சுது. சாராளுக்கு தெரிஞ்சது, ஆபிரகாமுக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி தான் அந்த உலகத்தில் பாவம் பெருகின இடத்துல ஆண்டவர் அழிச்சு போடுவார். அக்கிரமம் பெருகிற இடத்துல ஆண்டவர் அழிச்சு போடுவார். அதுதான் நம்ம நினைக்கணும். இல்லை, உங்கள் தேவனாய கர்த்தர் நீங்களுக்கு அப்படி செய்யாமல் அழியும்படி செய்ய கடவீர்கள். உங்கள் தேவனாய கர்த்தருக்கு நீங்கள் அப்படி செய்யாமல், நீங்கள் அவர் சொன்னபடி செய்யணும். அவர் ஏதோ அடிக்கணுமோ அதை அடிக்கணும்னு சொன்னார். அதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே பண்ணாண்டா, சுட்டரிக்கணும், சுட்டரிச்சிடணும். அதை நீங்கள் நமஸ்கரிக்க கூடாதுன்னு சொல்லக்கான்னு சொல்கிறார். உங்கள் தேவனாய கர்த்தர், உங்கள் தேவனாய கர்த்தர்னு சொல்லுவார். உங்கள் தேவனாய கர்த்தர் மோசே அடிக்கடி சொல்லுவோம். உங்கள் தேவனாய கர்த்தர். நம்முடைய தேவனாய கர்த்தர் யார்? இயேசுவானவர் தான் நம்முடைய தேவனாய கர்த்தர். பழைய ஏற்பாட்டில் யெகோவா தேவன், அவர் அருபி சொருபி, அவரை யாரும் பார்த்ததில்லை. தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரே உலகத்துக்கு வெளிப்படுத்தாங்கிறது. காணக்கூடாத தேவனை அவங்க தத்ரூபமாக நினைச்சாங்கன்னா, தேவன் ஒளியாக இருக்கிறார், நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார், எல்லாம் தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அதான் அடிக்கடி சொல்லுவார், உங்கள் தேவனாய கர்த்தருக்கு நீங்கள் செய்யாமல் உங்கள் தேவனாய கர்த்தர் தம்முடைய நாம விளங்கும்படி உங்கள் கோத்திரங்களில் தெரிந்து கொள்ள ஸ்தலமாகி அவருடைய வாசல் திருத்தையை நாடி அங்கே போய். அதாவது நீ பலி செலுத்தணும்னா உங்கள் தேவனாய கர்த்தர் நினச்சிவாருன்னா ஒரு இடத்த உங்களுக்கு காண்பிச்சிருப்பார். அந்த ஸ்தலத்தில் போய் நீ பலி செலுத்தணும். கண்ட இடத்துல தான் செலுத்தக்கூடாங்க. கண்ட எழுதியிருக்காரு அப்படின்னா, உங்கள் தேவனாய கர்த்தர் தம்முடைய நாம விளங்கும் உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ள ஸ்தலமாகி அவருடைய வாசல் திருத்தை நாடி அங்கே போய் அங்கே உங்கள் சர்வாக தகனங்களையும் உங்கள் பலிகளையும் தசோபாங்களையும் உங்கள் கையை எடுத்து படைக்கும் படைப்புகளையும் நீங்கள் பொருத்தனைகளையும் உங்கள் உற்சாக பலியும் உங்கள் ஆடு மாடுகளின் தலையீட்டுகளையும் கொண்டு வந்து, எல்லாமே ஆண்டவர்னு சொல்கிறாருன்னா தசோபாகம் பலிகள், பலி செலுத்துறதுக்கு ஆடு மாடுகள்லாம் கொண்டு வந்து நான் தெரிந்து கொள்ளும் ஸ்தலத்தில் தான் நீங்கள் பலி செலுத்தணும்னு சொல்கிறார். கொண்டு வந்து அங்கே உங்கள் பிதாக்களின் தேவனை சடையில் பூசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. அங்கே போய் தான் நீ பலி செலுத்தி சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறார். இது எல்லாமே நடக்கலை. அவங்க ஒன்றும் போகல, கானான் தேசத்துக்கு போகல. அதுக்கு முன்னாலே மோசே இந்த ஜனங்களுக்கு கற்பிக்கிறான். ஆண்டவர் இப்படி சொல்லலாம் செய்ய சொன்னார், இப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிறத மோசே மூலமாக கற்பிக்கப்படுறாங்க. இந்த ஜனங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. அங்கே போய் தான் சந்தோஷப்படணும். இங்கே இந்நாளில் நாம் அவனவன் தன் பார்வைக்கு சரியானதை எல்லாம் செய்கிறது போல நீங்கள் செய்யாதிருப்பீர்களாக. உன் பார்வைக்கு சில காரியம் சரியாக தென்படும், உன் பார்வைக்கு சில காரியம் சரியாக தென்படும். அப்போ நீ அதன்படி நீ செய்யக்கூடாது. உனக்கு தென்படுற காரியத்தை குறித்து இது சரியானபடி இருக்குன்னு நினச்சி நீ செய்வா. அப்படி செய்யக்கூடாதுன்னு தான் சொல்கிறார் பழைய ஏற்பாட்டு காலத்தில். எப்படின்னா, அங்கே நாளில் நாம் அவனவன் தன் பார்வைக்கு சரியானதை எல்லாம் செய்கிறது போல நீங்கள் செய்யாதிருப்பீர்களாக. உங்கள் பார்வைக்கு சரியாக இருக்குன்னு நினச்சி செய்யக்கூடாது, நான் சொன்னதை தான் செய்யணும்னு சொல்கிறார். உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் இளைப்பாறுதலில் சுதந்திரத்தில் நீங்களும் இன்னும் பிரவேசிக்கவில்லையே. நீங்கள் இன்னும் பிரவேசிக்கலை, அங்கே இன்னும் பிரவேசிக்கலை. உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் இன்னும் பிரவேசிக்கலை. அதுக்கு முன்னால் ஆண்டவர் எல்லாமே அவங்களுக்கு கற்பிக்கிறார். உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் இளைப்பாறுதலிலும் சுதந்திரத்திலும் நீங்கள் இன்னும் பிரவேசிக்கவில்லையே. அவங்க இளைப்பாறுதல், அவங்க சுதந்திரம்,
இன்னும் கிடைக்கல, அதனால் வைக்கவில்லையே. நீங்கள் யோர்தானை கடந்து போய் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்திலே குடியிருக்கும் போது முற்றிலும் இருக்கிற உங்கள் சத்துருக்களை எல்லாம் அவர் விலக்கி உங்களை இளைப்பார பண்ணுகிறதுனால் நீங்கள் சுகமாய் வசித்திருக்கும் போது உங்கள் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும் தெரிந்து கொள்ளும் ஓர் இடம் உண்டாயிருக்கும். அங்கே உங்கள் கட்டளிட்ட யாவையும் உங்கள் சர்வாங்க தகனபலியும் உங்கள் பலிகளையும் உங்கள் தசோபாங்களையும் உங்கள் கையில் எடுத்து படைக்கும் படைப்புகளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷ எல்லா பொருத்தனைகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தரோடு சேர்ந்ததில் நீங்களும் குமாரனும் குமார்த்திகளும் உங்கள் வேலைக்காரனும் உங்களுக்குண்ட பங்கும் சுதந்திரம் இல்லாமல் உங்கள் வாசல் இருக்கிற லேவியனும் சந்தோஷப்படுவீர்களாக. அங்கே போய் நீ அந்த யோர்தானை கடந்து அந்த கானான் தேசத்தில் பிரவேசிக்கும் போது ஆண்டவர் தெரிந்து கொள்ள ஸ்தலத்தில் போய் தான் நீங்கள் இது எல்லாமே பலியிடணும். குமாரனும் குமாரத்தையும் எல்லாமே விளக்கமாக சொல்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்க போய் பலியிட்டாங்க. யேசுவானர் கூட எருசலேமில் வந்து தான் அவர் என்ன செய்யறதா ஆராய்த்தார். எருசலேமில் தேவாலயத்தில் வந்து அவருக்கு அவருக்கு என்ன செய்யறதுனா ஞானம் இது பண்ணுறாங்க. விருத்த சேனமே அங்கே வந்து நம்ம 8ஆம் நாளில் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவர் அந்த ஸ்தலத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். பின்னால் உள்ள இதில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போது வந்து நான் தெரிந்து கொள்ளும் ஸ்தலம்னு சொல்கிறார். வயசு இப்படி செய்யக்கூடாது. நாங்கள் உங்களுக்கு அங்கே ஒரு ஸ்தலம் ஒன்று உங்களுக்கு பண்ணியிருப்பேன். அந்த இடத்துல தான் உன் பொருத்தனைகளெல்லாம் நிறைவேற்றணும். லேவியனையும் அங்கே நினச்சி சந்தோஷப்படணும்னு சொல்கிறார். கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகனபலி இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ கண்ட இடத்தெல்லாம் சர்வாங்க தகனி பலி விடக்கூடாது, எச்சரிக்கையாயிருன்னு சொல்கிறார். கண்ட இடத்துல பண்ணக்கூடாது. அவர் தெரிந்து கொள்ளும் ஸ்தலத்தில் போய் தான் நீங்கள் பலியிடணும். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு கண்டமானங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் குறிப்பாக சொல்கிறார். கண்ட இடமெல்லாம் உன் சர்வாங்க தகனபலியில் இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உங்கள் கோத்திரங்களில் ஒன்று கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் நீ உன் சர்வாங்க தகனபலியிட்டு நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் அங்கே செய்வாங்க. நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் நீ அங்கே தான் செய்யணும், இங்கே செய்யக்கூடாது. கண்ட இடத்துலலாம் பலியிடக்கூடாது, தெருவுக்கு ஒன்று இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நான் தெரிந்து கொள்ளும் ஸ்தலம் அங்கே தான் நீ பலியிடன்னு சொல்லி பழைய ஏற்பாடுகளில் குறிப்பாக சொல்கிறார். அங்கே செய்வாய். ஆனாலும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளும் ஆசீர்வாதத்தக்கதாக நீ உன் வாசல் இருக்கிற உன் இஷ்டப்படி மிருக ஜீவன்களையும் அடித்து புசிக்கலாம். ஆனாலும் சொல்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நீ அங்கே பலியிட்டு அங்கே நீ மாம்சம் சாப்பிடும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, ஆனாலும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளும் ஆசீர்வாதத்துக்கு தக்கதாய் நீ உன் வாசலிலும் உன் இஷ்டப்படி மிருக ஜீவன்களை அடித்து புசிக்கலாம். உன் வீட்டில் மட்டன், உன் வீட்டில் ஆடு மாடெல்லாம் நீ அடித்து புசிக்கலாம். ஆனால் அங்கே பலி செலுத்தக்கூடாது. வீட்டில் அவர் கொண்ட இடத்துல தான் பலி செலுத்தணும். உங்களுக்கு மட்டன் வேணும்னா புசிக்கணும்னா வீட்டில் ஆடை அடித்து சாப்பிடுன்னு சொல்கிறார். உன் வாசல் இருக்கிற உன் இஷ்டப்படி மிருகஜங்களை அடித்து புசிக்கலாம். தீட்டுப்பட்டவனும் தீட்டுப்படாதவனும் அவைகள் வெளிமானையும் கலைமானையும் புசிக்கிறது போல புசிக்கலாம். நீ வெளிமானையும் வேட்டையாடுற வெளிமானையும் கலைமானையும் புசிக்கிறது போல் உன் வீட்டில் வளர்கிற ஆடு மாடுகளை நீ புசிக்கலாம். அங்கே பலியிடக்கூடாது. பலி நான் தெரிந்து கொள்ள இடத்துல தான் போய் பலியிடணும். வீட்டில் நீ மட்டன் சாப்பிடணும், உனக்கு மாமிசம் சாப்பிடணுன்னா அங்கே வெட்டி நீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறார். இரத்தத்தை மாத்திரம் புசிக்க வேண்டாம், அதை தண்ணீரை போல தரையிலே ஊற்றி விட வேண்டும். அது முக்கியமாக சொல்கிறார். ரத்தத்தை, இது ரொம்ப முக்கியமானது. ரத்தத்தை மாத்திரம் தரையில் ஊற்றணும், அதை வந்து நீ புசிக்கக்கூடாது. இந்த காலத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, உள்ளேருந்து வெளியே வர்ற வார்த்தை தான் ஒரு மனுஷனை தீட்டுப்படும். இது ஆசனத்தின் வழியாக கழிஞ்சு போன்னு சொல்லுவார் இயேசுவானவர். ஆனாலும் பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார். எப்படின்னா, ரத்தத்தை புசிக்கக்கூடாது, ரத்தத்தை மாத்திரம் புசிக்க வேண்டாம். வேண்டான்னா முடிஞ்சது. அதை தண்ணீரை போல தரையிலே ஊற்றி விட வேண்டும். அதை தண்ணீரை போல தரையில் ஊற்றணும். உன் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசோபாகத்தையும் உன் ஆடுமலின் தலையீட்டையும் நீ நேர்ந்து கொள்ளும் உன்னுடைய எல்லா பொருத்தனைகளையும் உன் உற்சாக காணிக்கையும் உன் கையெழுத்து படைக்கும் படைப்புகளையும் நீ உன் வாசலில் புசிக்க வேண்டாம். பார்த்தீங்களா, அது முக்கியம். புசிக்க வேண்டாம்னு சொல்கிறாரு. எப்படின்னா, உன் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசோபாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீட்டையும் நீ நேர்ந்து கொள்ளும் உன் சகல போர்த்தனையிலும் உன் உற்சாக காணிக்கைகளையும் உன் கையில் எடுத்து படைக்கும் படைப்புகளையும் நீ உன் வாசலில் புசிக்க வேண்டாம். நீ உன் வீட்டில் வச்சு இது செய்யக்கூடாது. நான் தெரிந்து கொள்ள இடத்துல தான் நீ அங்கே என்ன செய்யணும், பலி செலுத்தி அங்கே நீ மட்டன் வேணும் ஆடு வேணாம் வீட்டில் அடிச்சிக்க சாப்பிடுவோம். ஆனாலும் பலி செலுத்தும் பொழுது நீ என்ன செய்ய, நான் தெரிந்து கொள்ளும் ஸ்தலத்தில் தான் போய் பலி செலுத்தணுங்கிறது. நீ உன் வாசலிலே புசிக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தலத்திலே நீ உன் குமாரனும் குமாரத்தையும்
வேலைக்காரனும் வேலைக்காரியும் வாசல் இருக்கிற லேவியனும் உன் தேவனாய கர்த்தருடைய சந்நிதியிலே அதை புசித்து நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் உன் தேவனாய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்படுவாயாக. சந்தோஷப்படணும். அந்த பண்டிகையில் வரும்போது சந்தோஷப்படுவாங்க. தேவனை துதிக்கிறதும் அவரை பலி செலுத்தி அவரை ஸ்தோத்திர பலியிட்டு, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம என்ன சொன்னால் ஸ்தோத்திர பலியிட்டு அவரோட சந்தோஷப்படணும். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இப்படி எழுதி வச்சிருக்கிறாரு. அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி செய்தாங்க. நீ அப்படி இப்போ யோர்தானை கடந்து கானானுக்கு போகும்போது இந்த மாதிரிலாம் செய்யன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார். அதன்படி அந்த இஸ்ரேல் ஜனங்கள் செய்தார்கள். சந்தோஷப்படுவாங்க. நீ உன் தேசத்திற்கு நாளெல்லாம் லேவியனை கைவிடாதபடி எச்சரிக்கையாக இருங்க. நிறைய இடத்துல எச்சரிக்கையான்னு சொல்கிறார். இதுலேயும் லேவியனை கைவிடக்கூடாது. லேவியனுடைய சொத்து யாருன்னா அவரே அவருடைய சொத்துன்னு சொல்லியிருக்காரு. அவனுக்கு பங்கு கிடையாது லேவியனுக்கு. அவன் ஆராதனை தேவனுக்கு அடுத்த காரியங்களில் அவன் செய்யணும். அவன் உலகத்திற்கு காரியங்களில் அவன் செய்யக்கூடாது. அதனால் கர்த்தர் தான் அவங்களுடைய சொத்து. அதனால் லேவியனை நீ என்ன கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அவனுக்கு கொடுக்கணும். லேவியனுக்கு தசமபாகம் பலியினுடையது எல்லாமே லேவியனுக்கு சார்ந்தது தான். அதனால் நீ அவனை கைவிடாயான்னு சொல்கிறார். அப்போன்னா நீ எப்பொழுதும் வருஷத்துக்கு ஒரு மட்டும் என்ன செய்யணும், பலி செலுத்தி லேவியனுக்கு கொடுக்குறத கொடுத்துட்டு ஆராதனை செய்ய வேண்டும். அவரை மகிமைப்படுத்த வேண்டும். பலி செலுத்தி பலி மூலமாக தேவனோடு ஐக்கியப்பட்டு சந்தோஷப்படணும். அதுதான் இதில் அர்த்தம். நீ உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன் எல்லையை விஸ்தாமாக்கும் போது நீ இறைச்சியை புசிக்க ஆசை கொண்டு இறைச்சியை புசிப்பேன் என்று படியானால் உன் இஷ்டப்படி இறைச்சியை புசிக்கலாம். உனக்கு நீ உன் வீட்டிலேருந்து உனக்கு ஆசைப்பட்டான்னா உன் வீட்டிலேருந்து நீ புசிச்சுக்கிடலாம் இறைச்சியை அப்படின்னு சொல்கிறார். உன் இஷ்டப்படி இறைச்சியை புசிக்கலாம். உன் தேவனாய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தலத்திலே உனக்கு தூரமானால் கர்த்தர் உனக்கு அளித்த உன் மாடுகளிலும் எதையாகிலும் நான் உனக்கு விதித்த நீ அடித்து உன் இஷ்டப்படி உன் வாசலிலே புசிக்கலாம். உனக்கு ரொம்ப தூரம் இருக்குது, ஆண்டவர் தெரிந்து கொள்ள ஸ்தலம் ரொம்ப தூரமாக இருக்குது, அங்கே போக முடியாதுன்னு சொன்னாச்சுன்னா நீ உன் வீட்டு பக்கத்தில் என்னச்சுன்னா அடித்து புசிக்கலான்னு சொல்லி ஆண்டவர் கிரேஸ் கொடுக்குறாரு இவங்களுக்கு. எப்படி செய்யனா தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானம் உனக்கு தூரமானால் கர்த்தர் உனக்கு அளித்த உன் ஆடு மாடுகளின் எதையாகிலும் நான் உனக்கு விதித்தபடி அடித்து உன் இஷ்டப்படி உன் வாசலிலே புசிக்கலாம். உன் வாசலிலே உன் இஷ்டப்படி புசிக்கலாம். தூரம் போக முடியாதுன்னு சொன்னால் நீ இங்கே வச்சு என்ன செய்யணும்னா புசிச்சிக்க ஆடு பலி செலுத்தக்கூடாது, புசிச்சிக்கன்னு சொல்கிறார். வெளிமானையும் கலைமானையும் புசிக்கிறது போல் நீ அதை புசிக்கலாம். வெளிமான் கலைமான். இப்போ வெளிமான் கலைமானையை புசிச்சாச்சுன்னா என்ன செய்வாங்கன்னா இப்போ உள்ளே போட்டுருவாங்க. இப்போ என்னென்னா அது தேசிய உடைமை. நம்ம என்ன நினச்சோன்னா மிருகங்களை வேட்டையாடக்கூடாது, மானை வேட்டையாடக்கூடாது, கலைமானை வேட்டை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் காடுகளில் நிறைய மான்லாம் இருந்துச்சு. இந்த சட்டங்கிட்டங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ மனுஷன் எதுனாலும் சாப்பிட்லாம். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா வெளிமானையும் கலைமானையும் புசிக்கிற போல நீ அதை புசிக்கலாம். தீட்டுப்பட்டவனும் தீட்டுப்படாதவனும் அதை புசிக்கலாம். தீட்டு 7 நாள் தீட்டுன்னு 8 நாள் தீட்டுன்னு சொல்லுவாங்க. தீட்டு ரொம்ப முக்கியம். குஷ்ரோகி அங்கே சாப்பிக்க முடியாது. அப்படி பல கட்டைகள் ஆண்டவர் கொடுத்துருந்தார். அதான் இந்த வசனம் எழுதியிருக்கார். தீட்டுப்பட்டவனும் தீட்டுப்படாதவனும் அதை புசிக்கலாம். ரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடிக்கு எச்சரிக்கையார். இதுவும் எச்சரிக்கையார்னு சொல்லிட்டார். ரத்தத்தை புசிக்கக்கூடாது. ரத்தத்தை தரையில் தண்ணீரை போல ஊற்றி விடுன்னு சொல்கிறார். அதான் ரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடிக்கு எச்சரிக்காது. ரத்தமே உயிர், ரத்தமே உயிர். ஒருத்தனுடைய உயிர் எதில் இருக்குது? ரத்தத்தில் தான் இருக்குது, இதயத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது கிடையாது. அந்த ஜீவனுள்ள ரத்தம் உடம்புல எல்லா செல்லுலேயும் போய் வந்து தான் அதுதான் உயிர். அந்த உயிர் போயிட்டுனா ரத்தம் போயிட்டுனா உயிர் போயிடும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா ரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடி எச்சரிக்கையாயிரு. ரத்தத்தை நீ புசிக்கக்கூடாதுப்பா, ஜீவன் உள்ளது அது. ரத்தமே உயிர், ரத்தமே உயிருங்காங்க. அதில் தான் ஜீவன் இருக்குது. ரத்தமே உயிர். மாம்சத்தோடு உயிரையும் புசிக்க வேண்டாம். நீ மாம்சத்தை நீ சாப்பிடு, ஆனால் அது ரெண்டுமே நினைச்சேன்னா புசிக்க. அதோட நீ ரத்தத்தை சாப்பிடக்கூடாது. அதனால் கம்ப்ளீட்டாக வடியை விட்டுறணும். ரத்தத்தை முழு ரத்தத்தையும் நினைச்சேனும் சிந்தி நம்ம ஆட்டை இறைச்சி மாடுன்னு செய்வாங்க. அப்போ என்னென்னா அது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் எதுவுமே தெரியாது வர்றார். எல்லாமே அவருக்கு புரியும். அதனால் எல்லாமே ஆண்டவர் மனுஷனுக்கு கற்பிச்சிருக்கார். இது புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம ரத்தத்தோடு சாப்பிட மாட்டோம். பாதி பேர் ரத்தத்தை ஊற்றிடுவாங்க. ஆனாலும் இவங்க ரத்தத்தை குடிப்பாங்க. விற்கிறாங்க மற்றக்காரங்களாம். அது பாவம். அதெல்லாம் அசுத்தம், பிசாசோடு சேர்ந்தது. தேவனுக்கு இருக்குன்னா ரத்தத்தை வடி விட்டுறணும். ஒரு ரத்தத்தோடு புசிக்கக்கூடாது. அவர் சொன்னது தான். பழைய ஏற்பாட்டுக்காக தான், புதிய ஏற்பாட்டுக்காக தான். மாம்சத்தோட உயிரை புசிக்க வேண்டாம். நீ அதை சாப்பிட்டால் தண்ணீரை போல தரையிலே ஊற்றி விட வேணும். தண்ணீரை போல தரையில் ஊற்றணும்னு சொல்கிறார்.
நீ கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தனால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாக இருக்கும்படி அதை சாப்பிடலாகாது. நீயும் உன் பிள்ளைகளும் பின் சந்ததி நல்லா இருக்கணும்னா நம்ம ரத்தம் புசிக்கக்கூடாது. உயிருள்ள ரத்தத்தை என்ன செய்யணும், நம்ம புசிக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்னா அவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. இந்த காலத்தில் உன் பின்னால் உள்ள சந்ததி நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். நீ கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்வதனால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாக இருக்கும்படி நீ அதை சாப்பிடலாகாது. நீ அதை சாப்பிடக்கூடாது. உன் பின் சந்ததி நல்லா இருக்கணும்னா ரத்தத்தை சாப்பிடாத, மாம்சத்தை மட்டும் சாப்பிடு. மாம்சத்தை வேக வச்சு சாப்பிடுவோம் நம்ம. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே வேக வச்சு தான் சாப்பிட்றாங்க. பலி செலுத்தி அந்த மாம்சத்தை லேவியம் சாப்பிடலாம், ஜனங்களுக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் ரத்தத்தை மாத்திரம் பலிபீடத்தில் செலுத்தணும். ரத்தத்தை உயிரது. உனக்குரிய பசுத்த வஸ்துக்களை உன் பொருத்தனைகளையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீ கொண்டு வந்து உன் தேவனாய கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் உன் சர்வாங்க தகன பலியும் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் கூட பலியிடக் கடவாய். நீ செலுத்தும்படி மற்ற பலியிலே இரத்தமும் தேவனாய கர்த்தரின் பலிபீடத்தின் மேல் ஊற்றப்பட கடவுது. மாம்சத்தையோ நீ புசிக்கலாம், மாம்சத்தை மட்டும்தான் நீ புசிக்கணும். மற்ற எல்லாமே என்ன சொன்னால் தரையில் ஊற்றிடணும் அப்படின்னு சொல்கிறார். இரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இரத்தத்தோடு தான் ஐக்கியப்பட்டு ஆண்டவரை தொழுது கொள்கிறாங்க. நம்ம காயினை எடுத்துக்கிட்டோன்னா அவன் பழங்களை கொண்டு வந்தான். ஆனால் காயின் ஆபேல் என்ன சொன்னார், ரத்தத்தில் தான் உயிர் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கொளுத்த வேலை செத்த அந்த பலியை தான் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டார். காயினுடைய பலியை ஏற்றுக்கல. அதனால தான் அவனுக்கு முகம் வேறுபட்டது எல்லாம் வந்தது. ஞானம் புத்தி அறிவு நிறையா இருக்கும், அதெல்லாம் வேஸ்ட்டு. அது எல்லாமே என்ன செய்யணும், வேண்டாம். ஜீவனை பலியில் செலுத்தணும். ரத்தத்தின் மூலமாக தான் தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும். நமக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு ரட்சகர் நமக்காண்டி அப்படி சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ரத்தம் சிந்தி தான் அவன் பாவ மன்னிப்பு பெற வேண்டும். பழைய ஏற்பாடு காலத்தில். புதிய ஏற்பாடுகள் அப்படி செய்ய வேண்டிய நம்ம தான் ஆண்டவராக இயேசு ரட்சகர் அவரே ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால ரத்தத்தை சிந்தி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே அவன் கொண்டு போய் அந்த ஸ்தலத்தில் போய் தெளித்தார், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே. அப்போ என்னென்னா அவர் அவ்வளோ பெரிய விசேஷித்ததை சுதந்திரித்து கொண்டார். அதை நம்ம அதில் தான் ஜீவன் இருக்குது. இதை ரத்தத்தை சிந்தி தான் அந்த மக்களை மீட்டு கொள்ளணும். உலகத்தை என்னுடைய ரத்தத்தின் மூலமாக தான் நான் அவங்களோட ஐக்கியப்பட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஆபேல் சொன்ன கதை தான். ஆபேலுக்குள்ள கதை இல்லை, ஆபேலுக்கு என்ன நடந்ததோ அதே தான் இவர் ரத்தத்தை சிந்தி அது ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் கூப்பிட்டு கொண்டே இருக்குது. அது நம்மளுக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறது. அதான் முழு அர்த்தமும். அதில் பார்க்கும் பொழுது இரத்த சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அவரே தன்னுடைய சொந்த இரத்தத்தை முழு கிரயமாய் செலுத்தினார். முழு கிரயமாய் செலுத்தி நம்மளை மீட்டு கொண்டார். நாம் கிரயத்து கொள்ளப்பட்டோம், தேவனுக்கு அடிமை. அதனால் கிடைக்கும் பொழுது பரிசுத்தமாகுதலே முடிவோ நித்திய ஜீவன் சொல்லியிருக்காரு. நித்திய ஜீவன் எல்லாருக்குமே ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவரை தேடுற பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே வச்சிருக்கிறார். நீ உன் தேவனாய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையானதும் செய்வதனால் நீயும் உன் பின்வரும் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி நான் உனக்கு கற்பித்த இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேள். எல்லா வார்த்தையும் நீ கவனித்து கேளு. நான் உனக்கு போதிக்கிற வார்த்தை எல்லாமே கவனித்து கேள்னு சொல்கிறார். அது அறகுறையாக கேட்டு போனால் நிற்காது, அதை கவனித்து கொள்ளணும். அவர் சொன்னாச்சுன்னா அவள் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைனாலே பிழைப்பான்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தையை நம்ம தான் கவனித்து கேட்கணும். அதான் சொல்கிறார், நீ உன் தேவனாய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையானதும் செய்வதனால் நீயும் உன் பின்வரும் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாக இருக்கும் பிடிக்குது. பிள்ளை அப்படியே நீ உனக்கு கட்டாலும் உன் பிள்ளை வருது, அது நன்றாக இருக்கும் பிடிக்கி. நன்றாக இருக்கும்படி நான் உனக்கு கற்பித்த இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேள். நீ கவனித்து கேட்கணும். அவர் சொன்னாச்சுன்னா ரத்தம் சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது தான். பலி செலுத்தினா எந்த இடத்துல செலுத்தணுமோ அந்த இடத்துல செலுத்தணும். அவருக்கு நியாயப்படி செய்யணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த மோசே அந்த ஆண்டவர் சொன்னதை அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்பிக்கிறான். அந்த ஜனங்கள் இன்னும் கடந்து போகணும். யோர்தானை கடந்து அவர் சுதந்திரிக்க போகிற தேசத்தில் இதெல்லாம் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முன்னாடியே சொல்கிறார். சிஸ்தாந்தமாக சொல்கிறார். அதுக்கு பிறகு ஜனங்கள் போகிறாங்க. நீ சுதந்திரிப்பு தேசத்திலே ஜாதிகள் உன்னை தேவனாய கர்த்தருக்கு முன்பாக சங்கரிக்கும் போது நீ அவைகளை தேசத்தை சுதந்திரித்து அதிலே குடியிருக்கும் போதும் அவர்கள் உனக்கு முன்பாக அளிக்கப்பட்ட பின்பு நீ அவைகளை பின்பற்றி சிக்கிக்கொள்ளாதபடிக்கு இந்த ஜாதிகள் தங்கள் தேவரை சேவிக்காதபடி நானும் சேவிப்பேன் என்று சொல்லி அவர்களை தேவர்களை குறித்து கேட்டு விசாரியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். இன்னும் எச்சரிக்கையாக சொல்கிறாரு.
எச்சரிக்கையாக இருந்தால் எப்படின்னா, அந்த தேவர்கள் அந்த இதில் வசித்தவங்க, கானான் தேசத்தில் வசித்த தேவர்களை நீ பின்பற்றக்கூடாது, நானும் அதன்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி கூடாதுன்னு சொல்கிறார். எப்படின்னா, அவர்கள் உனக்கு முன்பாக அழிக்கப்பட்ட பின்பு நீ அவர்களை பின்பற்றி சிக்கிக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது சிக்கிக்கொண்டான்னு சொல்லுவாங்க. தெரியாத சில இதில் நம்ம என்ன செய்யணும்னா, பாவத்தில் சிக்கிக்கொள்வாங்க சிலவங்க. அதெல்லாம் என்ன செய்யணும்னா கவனமாக இருக்கணும். அவங்க செய்கிற நம்ம செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஆண்டவர்கிட்ட நம்முடைய காரியங்களை எல்லாம் சொல்லும்போது, ஆண்டவரே என்னை காத்தரலாம், ஆண்டவரே தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்கப்பான்னு சொல்லுவோம் நம்ம இந்த பரமண்டல் ஜெபத்தில். அப்போ என்னென்னா, அந்த தீமை வரக்கூடாது. அதான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவிக்கும்படி நானும் சேவிப்பேன் என்று சொல்லி அவருடைய தேவர்களை குறித்து கேட்டு விசாரியாதபடிக்கு எச்சரிக்கார். அவங்க எப்படி காப்பாற்றினாங்க, அப்படியெல்லாம் சொன்னாங்க, அது அப்படி சொல்லியிருக்கு, அது அங்கேயும் அப்படி சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க, நீ கேட்காத, அது உனக்கு காதில் விழும், அதை நீ கேட்காதன்னு சொல்கிறார். விசாரியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கிறார். இங்கேயும் எச்சரிக்கையாக இருங்கிறார். அப்போ என்னென்னா, எச்சரிக்கைனா அபாயம்னு போட்டிருக்கு, எச்சரிக்கை பலகை போட்டிருப்பாங்க. இதில் கை வைக்கக்கூடாதுன்னா கரெக்ட் இருக்குது, அதனால் எச்சரிக்கை அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி காரியங்களில் நீ எச்சரிக்கையாக இரு அப்படின்னு சொல்லி தான் அந்த வசனத்தை சிம்பிளாக எழுதியிருக்காங்க. அப்போ வந்தோன்னா இருக்குது, அங்கே ஒரு பாவம் இருக்குதுன்னு தெரியும், அங்கே விற்கிறாதனே மற்ற காரியங்கள்லாம் இருக்குதுன்னு தெரியும், நீ அதை அறிய கூட வேண்டாங்கிறாரு. அது எதுக்கு நீ இது பண்ணுற, அறியாத, அதெல்லாம் அப்படி போயிடும் அப்படிங்கிறதான் எச்சரிக்கையாயிருன்னு சொல்கிறார். அந்த பலகை ஒட்டியிருக்கும், எச்சரிக்கை பலகை, அது தெரியும். விசாரி எப்படி எச்சரிக்கையாயிரு, உன் தேவனாய கர்த்தருக்கு அப்படி செய்வாயாக. கர்த்தர் வெறுக்கிற அருவப்பான யாவையும் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்து தங்கள் குமாரையும் தங்கள் குமாரத்தைகளும் தங்கள் தேவர்களுக்கு அக்கினியாலே சுட்டரித்தார்களே. எதனால தெரியுமா, அவர் பின்னால் விளக்கமும் ஆண்டவர் கொடுக்குறாரு. அவங்கள எதுக்கு சேவிக்காண்டான்னா, அவங்க குமாரனும் குமாரத்தையும் அக்கினியில சுட்டரித்து என்ன செய்வாங்கன்னா, அவங்க நல்லா இருப்பதுக்காண்டி தம் பிள்ளைகளை எரிப்பாங்க, தேவனுக்கு பலியிடுவாங்க, விக்கிரகங்களுக்கு பலியிடுவாங்க, அவங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவாங்க. அப்படிலாம் செய்யாண்டான்னு சொல்கிறார். அதெல்லாம் விற்கிறாரு, அது தேவையில்லை, அவ்வளவு நீ பண்ண வேண்டியதில்லை, அப்படி நீ பண்ணாதங்கன்னா அதுக்கு அருவருப்பானன்னு சொல்கிறார். எப்படின்னா, உன் தேவனாய கர்த்தர் அப்போடி செய்வாக. கர்த்தர் வெறுக்கிற அருவருப்பான யாவையும், கர்த்தர் வெறுக்கிற அருவருப்பான காரியம் யாவையும், கர்த்தர் வெறுக்கிற அருவருப்பான யாவையும் அவள் தங்கள் தேவர்களுக்கு செய்து தங்கள் குமாரையும் தங்கள் குமார்த்தையிலும் தங்கள் தேவர்களுக்கு அக்கினினாலே சுட்டரித்தார்களே. அப்போ ஆண்டவருக்கு இது எல்லாமே தெரியும். அவங்க ஒரு காரியம் நடக்குன்னா, ஒரு காரியம் நடந்து பலியிடுறாங்கன்னா, பிள்ளைகளை பலியிடுறாங்கன்னா, அது பலியிடுறாங்கன்னா ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், அவரை கவனிச்சுக்கிட்டே இருப்பார். அது அருவருக்கிறார் ஆண்டவர். அதான் முன்னக்கூட்டியே ஆண்டவர் வசனங்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறார். தங்கள் குமாரனையும் தங்கள் தேவர்களுக்கு அக்னியிலே சுட்டரித்தார்களே. அக்னியில் அவங்க இது பண்ணாங்க, தீக்கடையும் பண்ணாதிருப்பாயன் இருக்குது, தீயை கடந்து போகக்கூடாது, மற்ற காரியங்களும் சொல்கிறார். நீ அப்படி சோதிக்கிற படண்டா, நீ உண்மையாக ஜோமன்னா போதும், நீ அவங்கள தன்னை வருத்தி பண்ணாண்டா, உனக்கு குறிச்சது மட்டும் செஞ்சால் போதுங்க சொல்கிறார். நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி கவனமாயிரு. நான் உனக்கு விதிக்கிற யாவையும் கவனமாயிரு. நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி கவனமாயிரு. நீ அதனோட ஒன்று கூட்டவும் வேண்டாம், அதோட ஒன்று குறைக்கவும் வேண்டாம். நீ ஒன்றும் கூட்டாண்டாம். நம்ம நினச்சோன்னா நம்மளே நினச்சோன்னா சில காரியங்களை கூட்டுவோம், குறைப்போம், அதெல்லாம் தேவைப்படாது. நீ உன் இஷ்டத்துக்கு ஒன்றும் சொல்லாத. வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை மட்டும் சொல்லு, உன் இஷ்டத்துக்கு ஒன்றும் சொல்லாத அப்படிங்கிறத. அது நீ அது கூட்டே வேண்டாம், குறைக்க வேண்டாம்னு சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது அந்த வெளிப்படுத்தலில் இந்த இது இருக்குது. எப்படின்னா, அவருடைய வசனத்தோடு ஒன்று கூட்டக்கூடாதுன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த புத்தகத்தில் திக்குதிர வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இதையோட எதையாயிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தைகளை தேவன் அவன் மேலே கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வசனங்களில் எதாயும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து பசு நகத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டதிலிருந்து அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இதே தேவன் தான் அந்த வெளிப்படுத்தலே சொல்கிறார். நீ ஒன்றும் வருஷத்துக்கு ஒன்று கூட்டாத, குறைக்காத, உனக்கு ஒன்றுடைய பங்கு போயிடும். அதனால் தேவன் எதை சொன்னாரோ அதை மட்டும் செய். அப்போ என்ன சொன்னா, ஒன் காட், ஒரே தேவனை நம்ம தொழுது கொள்கிறோம். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் மாம்சத்தில் வந்த இயேசு ரட்சகர். அவரை நம்ம சேவிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே, பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். நீர் ஜீவாதிபதி, ஜீவனுள்ள தேவன், நேற்றும் என்றும் என்று மாறாதவர். நீர் பரிசுத்தர் 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 அப்பா. துதிக்க 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. எங்கள் மேல் கிருபையா இருங்கப்பா. எங்களிலே குறைகள் குற்றங்கள் உண்டப்பா. துர்க்குணம் நீங்கள் எங்களை சுத்திகரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். சுத்த இருதயத்தை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.